அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. ஸோ இன்னைக்கு நமக்கு இந்தியன் பாலிட்டியோடைய அந்த பிஒய்க்கு வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஆப்பில் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நான் வீடியோ கொடுத்துட்றேன். இதில் நீங்கள் பார்த்துங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் கிளியர் ஆகிடும். ஸோ நம்மளுடைய பிஒய்க்கு பேட்ச் வந்து இந்தியன் பாலிட்டியில் ஒரு 2012லேருந்து 2026 வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை சாப்டர் வைஸாக பிரித்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 42 சாப்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன் பிரித்து நம்ம அதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பற்றின தகவல்லாம் போன வீடியோலேயே நான் கொடுத்துருந்தேன். அதோடைய ஷெடியூல் எல்லாமே அந்த இதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் பேஜ் இதுதான். ஸோ இது நம்மளுடைய ஹோம் பேஜ். நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜேஸ்வர் டீச்சிங் அப்படிங்கிற ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் யாராவது டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம ஆப் வந்து எல்லாத்துலேயுமே அவைலபிள் தான் இருக்குது. லேப்டாப், ஐஃபோனுக்கும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஐஃபோனுக்கு மட்டும் இன்னொரு அப்டேட் வர வேண்டியது இருக்குது. மற்றபடி ஆண்ட்ராய்டுக்கெலாம் அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ ஆண்ட்ராய்டில் போயிட்டு நீ ஆல்ரெடி ஆப் வச்சுருந்தா டேரெக்டாக ஓப்பன் பண்ணுங்கள். இதுதான் ஹோம் பேஜாக இருக்கும். இல்லை வச்சில்லை அப்படின்னா ஜேஸ்வர் டீச்சிங் அப்படிங்கிற ஆப்பை போய் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணுங்கள். இந்த ஹோம் பேஜில் இந்த கீழே இருக்கிற ஹோம் பேட்சஸ் ஜெட்டி ஸ்டோர் டெஸ்ட் ஷார்ட்ஸ்ன்னு இருக்கா, இதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த பேட்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெண்டாவதாக இருக்கிற பேட்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நம்மள்ட்ட என்ன பேட்சஸ் இருக்குங்கிறது இங்கே காட்டும். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கிங்டம் பேட்ச் இருக்குது, குயிலிங்கிற ஒரு பேட்ச் இருக்குது, அதெல்லாம் காட்டும். அது இல்லாமல் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி அப்படின்னு போட்டு இந்தியன் பாலிட்டி பிஒய்க்கு 2012 டு 2026 இருக்கும். ஸோ இதுதான் இப்போ புதுசாக நம்ம அப்டேட் பண்ணிக்கிற இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்கிற பிஒய்க்குடைய டெஸ்ட் பேட்ச். சரியா? இதில் வந்து இந்த இடத்துல பை நவுன் காட்டும் உங்களுக்கு. நான் ஆல்ரெடி பை பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு அது அப்படி காட்டாது. வியூ டீட்டெயில்ஸ்னு எனக்கு காட்டும். ஸோ இதுதான் அந்த கோர்ஸு. ஸோ இந்த தம்ப்நெயிலோட அந்த வியூ இருக்கும். ஸோ இந்த பை நவ் காட்டும். பை நவுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இது வந்து சப்ஸ்கிரைப் மெத்தடில் இருக்கும். 6 மந்த்து, அதுக்கப்புறம் 12 மந்த், அதாவது 6 மாதம் 1 வருஷம். இந்த 2 அடிப்படையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் இந்த பை நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் காட்டும். இதில் வந்து 6 மந்த்துக்கு வந்து 599 அமௌண்ட் இருக்கும். 12 மந்த் 1 இயருக்கு வந்து 899 இருக்கும். இது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 6 மந்த் ஓகேனா மேக்ஸிமம் 1 இயர் வந்து உங்களுக்கு ரொம்ப அமௌண்ட் ரீதியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அன்லிமிட்டடாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்ன இருக்குங்கிறத சொல்கிறேன். நீங்கள் இது எத்தனை மாதத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ, 6 மாதம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண டேட்லேருந்து 6 மாதம், அதே தான் ஒரு வருஷத்துக்கும். சரியா? நீங்கள் எப்போ பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ, இப்போ நீங்கள் இன்னும் ஒரு மாதம் கழித்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து தான் உங்களுக்கு அந்த மாதங்கள் கணக்காகுமே தவிர இப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுங்கிற மாதிரி இல்லை. நீங்கள் எப்போ பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அப்போ இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு இன்னையிலேருந்து 6 மாதம், ஒரு வருஷம்னா இன்னையிலேருந்து ஒரு வருஷம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த 6 மாதமோ 1 வருஷமோ நீங்கள் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்த டைமுக்குள்ளே அன்லிமிட்டடாக இதில் இருக்கிற டெஸ்ட்டை எத்தனை டைம் வேணாலும் எழுதி பார்த்துக்கலாம். டெஸ்ட்டை எழுதும் போது அதோடைய ப்ராப்பரான ஒரு டெஸ்ட்டோட கொஷனுக்கும் நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க, அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே அதில் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். அதே மாதிரி கோர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா கோர்சஸ் இருக்கும். டெஸ்ட் எழுதணும்னா நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல டெஸ்ட்டுன்னு காட்டுது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போயிடணும். இப்போ இந்த பேட்சை நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதணும்னா இந்த டெஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் விசிபிளாக ஓப்பன் பண்ணி எழுதிக்கலாம். வீடியோஸ் பார்க்கணும், டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கணுன்னா அப்போ இந்த பேட்சஸ்க்குள்ளே போய் இந்த கோர்ஸை ஓப்பன் பண்ணி வியூ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த எல்லாத்துக்குமான வீடியோஸ் இருக்கும். வீடியோஸ் வந்து லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் வீடியோ இருக்காது. ஏன்னா அது எக்ஸ்ட்ராவாக நம்ம போட்டு வச்சிருப்போம். நான் அதுக்குமே அப்டேட் பண்ணுறதுனா அப்டேட் பண்ணி வச்சிடறேன். அது ஒரு ½ hour வீடியோ தான். சரியா? மற்ற எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு 40 ஹவர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, எல்லா கண்டென்ட்டுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துட்டோம். சரியா? அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த ஆல்மோஸ்ட் வந்து 1900 கொஷின் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கொஷின்ஸுக்குமே எக்ஸ்ப்ளனேஷனும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது எக்ஸ்ப்ளனேஷன் எங்கே பார்க்கணும் வீடியோஸ் அப்படின்னா இந்த பேட்சஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேட்சஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்துக்கலாம். டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னா அதே கீழே வந்து இந்த டெஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே பேட்ச் ஓப்பன் ஆகும். அப்படியே பேட்ச் காட்டும். இதே மாதிரி உங்களுக்கு பேட்சோட வியூ காட்டும். அதில் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கலாம். அதே மாதிரி ஆடியோ புக்கு. ஸோ இப்போ இந்த ஹோம் பேஜில் இந்த ஆடியோ புக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஆடியோ புக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்திய அரசியலமைப்பு பிஓஐக்குன்னு ஒரு ஃபோல்டர் காட்டும். எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஆடியோ புக்குன்னு போட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்திய அரசியலமைப்பு பிஒய்க்கு 2012 டு 2026 இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆடியோவுடைய ஃபோல்டரும் இங்கே இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃபோல்டர்ஸ், ஆடியோவோட ஃபோல்டர்ஸ். இந்த ஆடியோ புக்குங்கிறது வந்து ஏஐ பயன்படுத்தி ஒரு டெஸ்ட்டோடைய பிடிஎஃப் இருக்குல்ல, இப்போ வந்து மொத்தம் வந்து 43 டெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் சாப்டர் வைஸாக. இப்போ 43க்கு நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 43ல் ஒரு 39 ஆடியோ புக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஆடியோ புக்குங்கிறது ஏஐ பயன்படுத்தி அந்த பர்டிகுலராக ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்குடைய கொஸ்டின் இருக்குல்ல, அந்த கொஸ்டினை ஒரு 2 பேர் டிஸ்கஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் இருக்கும். சரியா? ஸோ ஆடியோ புக் வந்து ஒரு 39 ஆடியோ புக்கு நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீ ஃப்ரீயாக இருக்கும்போது ஒவ்வொரு ஆடியோ புக்குமே 20 நிமிஷம் இருக்கும். அது என்ன பேருங்கிற கொண்டு இருக்கும்.
அதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கேட்டுக்கலாம். ஸோ ஆடியோ புக் அதில் அவைலபிள் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக ரிசோர்ஸஸ், அதாவது இந்த ஹோம் பேஜில் வந்து ரிசோர்ஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஃபர்ஸ்ட்லேயே இந்த ரிசோர்ஸஸை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த ஜென்ரல் ரிசோர்ஸ் காட்டும். இந்த ரிசோர்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணோடனே இது ஜென்ரல் ரிசோர்ஸ், இது காமனாக எல்லாருக்குமே காட்டுறது. ஆனால் இந்திய அரசியலமைப்பு பிஒய்க்குங்கிறது வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் காட்டும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதே மாதிரி இந்த ரிசோர்ஸ் வந்துடும். ரிசோர்ஸ் இருக்கா, ஒன்று ஃபோல்டர் போட்டிருக்கும். இதை ஓப்பன் பண்ணி டேரெக்டாக அந்த பிடிஎஃப்பை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப்பை வெளியில் எடுக்க முடியாது, டிஜிட்டல் பிடிஎஃப் மட்டும்தான். நீங்கள் அந்த சாப்டர் 43 சாப்டருடைய கொஷினையுமே நீங்கள் தனியாக பார்க்கணுன்னு விரும்புறீங்கன்னா வித் ஆன்சர் வித் சொல்யூஷனோட இருக்கும். ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். கொஷினை நீங்கள் லேப்டாப்பில் பார்க்குறீங்கன்னா கொஷினால் பெருசாகவே தெரியும், ஒரு கொஷினாக பொறுமையாக பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன இருக்குது, டெஸ்ட்டும் எழுதிக்கலாம். அந்த டெஸ்ட்டோட கொஷினை செப்பரேட்டாக நாங்கள் ரிசோர்ஸாகவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரிசோர்ஸாக ஓப்பன் பண்ணிங்கன்னா தனித்தனி கொஷினையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ எங்கே ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஹோம் பேஜில் ஆடியோ புக்கு, ரிசோர்ஸஸ் இது ரெண்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ கேட்டுக்கலாம், ரிசோர்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹோம் இதில் வந்து இந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்ட் எழுதிக்கலாம். பேட்சஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். பேட்சஸ் ஓப்பன் பண்ணி இதில் போய் ஃபஸ்ட்டு அதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இதெல்லாம் ஓப்பன் ஆகும். ஆடியோ புக்கு, ரிசோர்ஸு, டெஸ்ட் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஸோ பேட்சஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிடும். சரியா? அந்த கோர்சஸோடைய வீடியோ இருக்குல்ல, இப்போ அந்த பேட்சஸ்குள்ளே போயிட்டு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கோர்சஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும் சாப்டர் வைஸாக. ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சாப்டர் வைஸாக ஓப்பன் பண்ணிங்கன்னா வீடியோ ப்ளே ஆகும். அந்த வீடியோவுக்கு கீழே அந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயே இருக்கும், வீடியோக்குள்ளேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு வீடியோவுக்கு கீழேயுமே டவுட் செஷன் ஒன்று இருக்கும். அந்த பிஓஐக்யூவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, அதில் இருக்கிற கொஷின் சம்மந்தமாக உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த செப்பரேட் வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோவுக்கு கீழேயே என்ன இருக்கும் அப்படின்னா டவுட் செஷன் ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் ஆடியோ மெசேஜாக கூட டவுட் செஷன் அனுப்பலாம். அனுப்புனீங்கன்னா டேரெக்டாக எங்களோட அட்மின் பேனலுக்கு வந்துடும். அதை பார்த்துட்டு நாங்கள் அது மூலியமாகவே உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவோம். சரியா? ஸோ டவுட்டும் கேட்டுக்கலாம். கோர்ஸோடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஒன்றுத்துக்கும் கீழே டவுட்ஸ் வீடியோ இருக்கும். அதையும் நீங்கள் டவுட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் டெஸ்ட் ப்ராக்டிஸ், எத்தனை டைம் வேணால் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். சரியா? அடுத்தது நிறையா வந்து அந்த வியூ சிலபஸ் டிஸ்கிரிப்ஷன்லாம் கிளியராக படிச்சுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் படிச்சுங்க. ஸோ ஆடியோ புக்கு, ரிசோர்ஸஸ் தனியாக பிடிஎஃபாக பார்த்துக்கலாம். அன்லிமிட்டட் டெஸ்ட் ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கோர்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த பேட்ச். சரியா? ஸோ இதை நம்ம லான்ச் பண்ணியாச்சு, நம்ம ஆப்பில் இருக்கும். தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. குரூப் 4 பேட்ச் ஆகஸ்ட் 1 வீக் ஸ்டார்ட் ஆகுதுமா. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. குரூப் 4க்கான பேட்ச் அதாவது அந்த பேட்சில் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது உங்களை காம்படிட்டராக கிரியேட் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் அதில் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஆப்பில் வந்து அதுக்கான அப்டேட், அந்த பேட்சுக்குன்னு ஒரு அப்டேட்டை நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆகஸ்ட் 1 வீக் வந்து நம்ம பேட்ச் ஓப்பன் ஆகும். அது பற்றின தகவல் எல்லாமே ஒரு 20ஆம் தேதிக்கு 25ஆம் தேதிக்கு அப்புறம் வரும். சரியா? ஸோ அதை பார்த்துக்கலாம். அது முழுக்க குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 ப்ரிலிமினரியை ஃபோக்கஸ் பண்ணி அது ஒரு ஃபுல் ப்ராக்டிஸ் மோடில் அது இருக்கும். அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம். ஸோ இப்போது இந்தியன் பாலிட்டியோடைய பிஒய்க்யூ பேட்ச் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கோங்க, வீடியோஸ் பார்த்துக்கோங்க, ஆடியோ புக் கேட்டுக்கோங்க, ரிசோர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே உள்ளே இருக்கும். எந்த சோர்ஸும் வெளியில் எடுக்க முடியாது, எல்லாமே ஆப்புக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். சரியா? ஸோ பார்த்து நல்லபடியாக எழுதுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9344292600 கான்டாக்ட் நம்பர் இதில் கீழே இந்த வீடியோக்கு கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். அதை பார்த்துட்டு அதை கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.